ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அக்டோபர் 10க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இதுல ரொம்ப ஒரு துக்கமான செய்தி என்னன்னா, நம்ம ரத்தன் டாடா இறந்துட்டாருங்க. எனக்கு பர்சனலாவே சார ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரஸ்ட் மூலமா இன்னும் நடந்துட்டு இருக்கு. இதே இது இன்னமும் திருப்பியும் கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணமும் கூட. சோ அவங்க வந்து ரத்தன் டாடா ஏ டைட்டன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்திருக்காங்க. இதுல டைட்டன் அப்படின்னா என்னது அப்படின்னு மீனிங் பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ரொம்ப அறிவுள்ள ஒரு பர்சன், ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றது தாங்க இந்த டைட்டன்ற வார்த்தையோட மீனிங். எ பர்சன் வித் 0 ஹேட்டர்ஸ்ங்க. வேற பிடிக்காத ஆளே இருக்காதான். அந்த மாதிரி வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால இன்னமுமே கொஞ்சம் காலையில இருந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. சார் நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்லி. அடுத்தது இங்க பாருங்க, திருச்செந்தூர் டெம்பிள் டு பி கான்செக்ரேட்டட் பை நெக்ஸ்ட் ஜூன் அப்படி. இப்ப ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் ஒரு சில பில்டிங் எல்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு மேபி ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கான்செக்ரேட்டட் அப்படின்னா என்னதுன்னா, இது வந்து கோயிலுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து பாருங்க, போலீஸ் கிராக் டவுன் ஆன் ப்ரொடெஸ்டிங் சாம்சங் ஒர்க்கர்ஸ், மினிஸ்டர் சே ஸ்டேட் நாட் கர்பிங் ஸ்டிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் கிராக் டவுனோட மீனிங் வந்து என்னன்னா, ஸ்ட்ராங் ஆக்ஷன் இல்ல சப்ரஸ் பண்றது இல்ல கண்ட்ரோல் பண்றது, கலவரத்தை பயங்கரமா அடக்குறது, அந்த மாதிரி கொண்டு வர்றதுதான் கிராக் டவுன்ன்றது. ஓகேவாங்க. ஸோ போலீஸ் கிராக் டவுன் ஆன் ப்ரொடெஸ்டிங் சாம்சங் ஒர்க்கர்ஸ். ஸோ சாம்சங் சாம்சங் கம்பெனில வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்க்கு நடுவுல ஒரு சின்ன கலவரம் நடந்துட்டு இருந்ததுங்க. ஒரு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரைக்கை போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டர் சே ஸ்டேட் நாட் கர்பிங் ஸ்டிர் அப்படின்னா, ஸ்டேட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நாட் ஸ்டாப்பிங் ஸ்டிர்னா அந்த போராட்டம், அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் நிப்பாட்டல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு எடிட்டோரியல்ல அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு எதுவும் இல்லைங்க. ஸ்வீட் அண்ட் ஸ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. அதுல வந்து என்கொயரி இன்டு லட்டு அடல்ட்ரேஷன் மஸ்ட் நாட் பி கம்யூனலைஸ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இத வந்து மத கலவரமா நம்ம கொண்டு போக கூடாது. லட்டுல வந்து கலப்படம் பண்ணியிருந்தாங்க, லட்டு நெய்ல கலப்படம் பண்ணியிருந்தாங்கன்றத மத கலவரமா கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்ன படிங்க. சப்போஸ் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி ஏதாவது நினைச்சீங்கன்னா படிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்க, ஃப்ரம் ப்ராட்டஸ்ட் டு போல்ஸ் ஃபார்மர்ஸ் பேக் த காங்கிரஸ் இன் ஹரியானா அப்படின்னு போட்டிருக்காங்க. பேக் த காங்கிரஸ் அப்படின்னா காங்கிரஸ வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மீனிங் இல்லைங்க. பேக் த காங்கிரஸ்னா பின்னுக்கு தள்ளினாங்க அப்படின்றதுதான் அதுல மீனிங். அடுத்தது பிஜேபி பேக்ஸ் அர்பன் சப்போர்ட் காங்கிரஸ் ஹோல்ஸ் ஏ ஸ்லைட் எட்ஜ் அமங் ரூரல் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ அர்பன் சப்போர்ட் அதாவது சிட்டி சப்போர்ட் வந்து பிஜேபிக்கு இருக்குங்க. ரூரல்ல இருந்து அதாவது வில்லேஜ் சைட்ல வந்து கொஞ்சம் காங்கிரஸ் தான் லீடிங்ல இருக்கு. வில்லேஜர்ஸ் வந்து இன்னும் காங்கிரஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது வந்து வாசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் புரியுதுன்னு பாருங்க. நான் வந்து இதுல முடிஞ்ச அளவு இப்ப சொல்றேங்க. RBI ஹோல்ஸ் ரேட் அட் 6.5%, ஷிஃப்ட் ஸ்டாண்ட்ஸ் டு நியூட்ரல். ஸோ இப்பொழுதைக்கு RBI 6.5%ன்றது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 6.5%லயே வச்சிருக்காங்க RBI. இன்னும் ஃபியூச்சர்ல ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ரோ எக்கனாமிக் பெராமீட்டர்ஸ் அதாவது இன்ஃபிளேஷனுக்கான காரணிகள், பெரிய லெவல்ல நம்ம யோசிக்கிற காரணிகள், அது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது இந்த ரிவிஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மானிட்டரி பாலிசி கமிட்டில இருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனா நம்ம RBI கவர்னர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் அதாவது டோட்டல் கண்ட்ரியோட இன்ஃபிளேஷனே வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதனால இன்ஃபிளேஷன் திரும்பியும் கூறிடுச்சுன்னா அதை திரும்பியும் கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ரீட்டைல் இன்ஃபிளேஷனுமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரீட்டைல் இன்ஃபிளேஷனோட ரேட் தான் 4%குள்ள இருக்கணும்ன்றது நம்ம டார்கெட். அதுல இருந்து +or-2 வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டேண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. பிரைவேட் கன்சப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோயிங் இன் டேண்டம். டேண்டம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவா உறுதுணையா சப்போர்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான். அதாவது பேரலா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங் தாங்க டேண்டம். இணக்கமா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கூட சொல்லலாம். சோ அடுத்தது பாருங்க, மோடி டு ஹோல்டு பைலேட்டரல் டாக்ஸ் வித் லீடர்ஸ் அட் ஏசியன் இந்தியா சம்மிட்.
ஸோ ஏசியான் கண்ட்ரிஸ் இருக்குங்க. ஏசியால சவுத் ஈஸ்ட் நேஷன் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு அமைப்பு, அது ஏசியான். அவங்களும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்த போறாங்க. நம்ம ஹுண்டாய் மோட்டார்ஸ், ஹுண்டாய் ஆட்டோமொபைல்ஸ், ஹுண்டாய் கார் அந்த கம்பெனி வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு கொடுக்க போறாங்க. ரொம்ப பெரிய ஃபண்ட் வந்து இது மூலமா திரட்ட போறாங்க. 27,870 crores திரட்ட போறாங்க. ஸோ அக்டோபர் 15th இருந்து 17th ஐபிஓ ஓபன் ஆகுது. இதுல வந்து ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 2000 கிட்ட வருதுங்க. 1865 இருந்து 1960 சொல்றாங்க. இது வந்து லார்ஜஸ்ட் ஐபிஓ அப்படின்னு சொல்றாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா அவங்க ஷேர்ஸ வந்து பிரிச்சு தருவாங்கங்க. நீங்க வந்து அவங்க ஷேருக்கு முதல்ல அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. நான் அவங்க ஷேரை வாங்கிக்கிறேன், நான் அவங்க ஷேரை வாங்கிக்கிறேன்னு அதை லாட் போட்டு குலுக்கல் முறையில தான் அந்த தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்குற ஷேருக்கு அவ்வளவு ஷேர், அதாவது நீங்க 2 ஷேர் அப்ளை பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா 2 ஷேர் அளவுக்கு நீங்க ஓனர். இதுல அடுத்தது நான் பேங்கிங் பினான்ஸ் கார்பரேஷனுக்கு ஆர்பிஐ கவர்னர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கார். என்னன்னா, நீங்க ஒரு முறையற்ற பிசினஸ் பண்றீங்க, காசை தான் குறிக்கோளா வச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, அததான் வந்து உசிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உசிரியஸ் அப்படின்னு இங்க பாருங்க, பிகம் உசிரியஸ் அப்படின்னா அதாவது நியாயமற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறது. அந்த மாதிரி இருந்தாலோ இல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான பிராக்டிசஸ், அதாவது அதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்ற இத பொறுத்து, அதாவது இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அந்த பிசினஸ்ல லாஸ் வந்துடக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவு கவனமா இருப்போம். தேவையில்லாத விஷயங்கள்ல இதுலலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் கொண்டு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாம, ஆர்பிஐ சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே மோட்டிவா வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, இப்போ மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்ல இருந்து பிசினஸுக்காண்டி லோன் வாங்கியிருக்காங்க, அவங்க பிசினஸ் நல்லா நடந்துருச்சு, நடுவுலயே அவங்க க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க ப்ரீ க்ளோஷர் சார்ஜோ இல்ல ப்ரீ பேமெண்ட் பெனால்டிஸோ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கும் என்பிஎஃப்சிக்கும் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, இன்னைக்கு ஆர்பிஐ ரிலேட்டடா நிறைய நியூஸ் வந்திருக்குங்க. ஆர்பிஐ ஒரு புது ரெப்பாசிட்டரினா ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடங்க. அந்த மாதிரி ஒரு ரெப்பாசிட்டரி ஆரம்பிக்க போறாங்க. அது பேரு வந்து ரிசர்வ் பேங்க் கிளைமேட் ரிஸ்க் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், RBCRIS. ஓகேவாங்க, இந்த அப்ரிவேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோர்த் கமிங் எக்ஸாமோட கரண்ட் அஃபேர்ஸ்ல வரலாம். ஸோ இதுல வந்து கிளைமேட் ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து அந்த ரெப்பாசிட்டரியில இருக்கும். யார் யாரெல்லாம் ஆர்பிஐயோட கண்ட்ரோலுக்கு கீழே ஆர்பிஐ ரெகுலேட் பண்ற கம்பெனிஸா இருக்காங்களோ அவங்க இந்த டேட்டா வேணும்னா இங்க இருந்து எடுத்துக்கலாம். இப்ப நான்லாம் நினைச்சா போய் எடுக்க முடியாது, ஏன்னா நான் ஆர்பிஐக்கு கீழே ஆர்பிஐயோட சூப்பர்விஷன் கீழே வர ஆர்கனைசேஷன் கிடையாது. அடுத்தது பாருங்க, UPI 123 UPI லைட், இந்த 2 அப்ளிகேஷன்லயும் உங்களோட டிரான்சாக்ஷன் லிமிட்டை கூட்டியிருக்காங்க. UPI 123ல முதல்ல 5000 ரூபாய் இருந்தது, இப்ப பெர் டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க 10,000 ரூபாய்க்கு பண்ணலாம்னு லிமிட்டை கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் UPI லைட்ல உங்களுக்கு 500 ரூபாயில தான் இருந்துச்சு டிரான்சாக்ஷன், இப்ப 1000 ரூபாய் வரைக்கும் கூட்டியிருக்காங்க. அந்த UPI வேலட்ல இப்ப கூகுள் பே மாதிரி பிம் UPI இருக்குல்லங்க, இது கவர்மெண்டோடது. ஸோ அதுல அந்த வேலட்ல பர்ஸ் மாதிரி அதுல நம்ம இப்போ அமேசான் வேலட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம கொஞ்சம் பணத்தை அந்த அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்க 5000 ரூபாய் வரைக்கும் UPI லைட்ல வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. முதல்ல இருந்த அமௌண்ட்டையும் பார்த்துக்கோங்க, இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கிற அமௌண்ட்டையும் பாருங்க. அடுத்தது, பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நேம் லுக்அப் ஃபெசிலிட்டி RTGS நெஃப்ட் காண்டி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நான் ஒருத்தருக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அவரோட அக்கௌண்ட் வேற பேங்க்ல இருந்துச்சு அப்படின்னா என் அக்கௌண்ட் இருக்கிற பேங்கை விட வேற பேங்க்ல அவரோட அக்கௌண்ட் இருக்கு. அப்ப நான் வந்து நார்மல் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தேன்னா வித்தின் என் பேங்க்குள்ளதான் என்னால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்ப அதர் பேங்க்குக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா நான் RTGSஓ இல்ல நெஃப்டோ தான் நான் வந்து செலக்ட் பண்ண முடியும். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம RTGS போடுவோம், அதே மாதிரி உடனே போகணும்னா RTGS போடுவோம். எவ்வளவு பணமா இருந்தாலும் நீங்க நெஃப்ட்ல அனுப்பலாம், ஆனா அது கொஞ்சம் டிலேடா தான் போய் அவங்களுக்கு சேரும். ஸோ இதுல நான் அனுப்புற கஸ்டமர் வந்து எனக்கு அவங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
இது அவர் தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டா அவரோட பேரு வந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப அந்த ஆப்ஷனை யூபிஐலயே ஆர்பிஐ கொண்டு வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, யூரோப்பியன் யூனியன் சிபிஏஎம் டிஃபாரஸ்டேஷன் நார்ம்ஸ் யூனிலேட்ரல் ஆர்பிட்டரி ஃபினான்ஸ் மினிஸ்டர். சோ இது வந்து யூனிலேட்ரல் ஒருதலைபட்சமா இருக்கு, அது வந்து அச்சீவபிளா இல்ல அப்படின்னு சொல்லி, ஆர்பிட்டரினா இமேஜினரி அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல சிபிஏஎம்னா என்ன? கார்பன் டாக்ஸ் ஃபார் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் அண்ட் நான் கிரீன். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இம்போர்ட் பண்றீங்க இல்ல, யூரோப்புக்குள்ள இம்போர்ட் பண்ற எல்லா குட்ஸுக்குமே ஒரு டாக்ஸ், எவ்வளவு டாக்ஸ் போடுவாங்க? கார்பன் டாக்ஸ் சொல்லிட்டு 25 to 30% போடுறாங்க. இதை யாருக்கெல்லாம் போடுவாங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் கிரீன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலையோ, அதாவது என்விரான்மெண்ட்டை மாசுபடுத்தாத மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலையோ, அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணும்போது அதோட குட்ஸோட அதை நீங்க வாங்குற விலையோட எக்ஸ்ட்ராவா 25 to 30% டாக்ஸ் கட்டணும். சோ இதுக்கு நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து எங்களை இந்தியாவை ரொம்ப பாதிக்கும், எங்களோட கிரீன் எனர்ஜி கோல்ஸையுமே பாதிக்கும். இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிரீன் எனர்ஜிக்கு மாறிடலாம். இல்லாட்டினா நம்மளால இப்போ இமீடியட்டா டக்குனு டிரான்சிஷன் நம்ம பண்ண முடியாது. ஆனா நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ அதனால மீன் டைம் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இது எங்களோட பொருளாதார வளர்ச்சிக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன முடிவெடுக்குதுன்னு பார்ப்போம். சோ இது வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு பிடிக்கும் பிடிக்காது, அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றதுக்காண்டி நாங்க அமைதியா இருக்க முடியாது. எங்க கண்ட்ரிக்கு எது நல்லதோ அதை நாங்க சொல்லித்தான் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது பாருங்க, நியூ பிரைம் மினிஸ்டர் ஜப்பானுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து இஷிபா. அவங்க வந்து புது எலெக்ஷனுக்கு ஒரு கால் கொடுத்திருக்காங்க, ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. புதுசா நம்ம ஒரு எலெக்ஷன் வைப்போம், அது பேர் வந்து ஸ்னாப் எலெக்ஷன். ஸ்னாப் எலெக்ஷன்னா நார்மலான டேர்ம். இப்ப நம்ம இந்தியால 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் எலெக்ஷன் வருது. ஆனா இந்த ஸ்னாப் எலெக்ஷன்ன்றது முன்னாடியே வந்துரும், அதாவது டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புது ஜப்பானை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் 3 பேரு ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க பேர் வந்து டேவிட் பேக்கர், ஜான் ஜும்பர், டெமிஸ் ஹசாபிஸ். இவங்க வந்து எதுக்காண்டி வாங்கியிருக்காங்கன்னா, புரோட்டீன், புது விதமான ஒரு புரோட்டீனை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதோட உருவத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல பெருசா இல்லைங்க. அடுத்து இன்னையோட டே வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா டெபக்கிள். அப்படின்னா மொத்தமா குழம்பிடுறது. நம்ம ஒரு பிளான் போட்டதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா இட் வாஸ் அ டெபக்கிள். சோ யூசேஜ் வந்து பாருங்க, கேர்ஃபுல்லி பிளான்ட் பார்ட்டி டர்ன்ட் இன்டு எ கம்ப்ளீட் டெபக்கிள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்துருந்துச்சு, கண்டென்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆர்பிஐ ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எல்லாம் முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.